மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராதது என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியளித்து ஜார்க்கண்ட் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வயநாட்டில் உள்ள தனது குடும்பத்தினர் பிரியங்கா மீது வைத்துள்ள நம்பிக்கையை கண்டு தாம் பெருமை அடைவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தங்கள் நேசத்திற்குரிய வயநாட்டை முன்னேற்றம் மற்றும் செழுமையின் கலங்கரை விளங்கமாக மாற்ற பிரியங்கா காந்தி தைரியத்துடனும் இரக்கத்துடனும் தளராத அர்ப்பணிப்புடனும் வழிநடத்துவார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோப்ரே பச்பகாடி தொகுதியில் போட்டியிட்ட மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் சிவசேனாவின் வேட்பாளர் கேதார் திகி 38,343 வாக்குகள் பெற்ற நிலையில் ஏக்நாத் ஷிண்டே 1,59,060 வாக்குகளை பெற்று 1,20,717 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் கோப்ரே தொகுதியில் தொடர்ந்து 5வது முறையாக ஏக்நாத் ஷிண்டே போட்டியிட்டு வென்றுள்ளார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வெற்றி பெற்றுள்ளார். நாக்பூர் தெற்கு மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் 1,29,401 வாக்குகள் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரபுல் குதாதி 89,691 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். இந்நிலையில் 39,710 வாக்குகள் வித்தியாசத்தில் ஃபட்னாவிஸ் வெற்றியடைந்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.